அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நாங்கள் இப்பொழுது 2014ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாளில் அதாவது இறுதி 40வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு வழங்க போறேன். நீங்க தயவு செய்து அந்த ஸ்கிரீன்ல நான் தருகின்ற விளக்கங்களை புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மிக இலகுவான கேள்வி. 2014ஆம் ஆண்டு 40வது வினா. ஓர் இலக்கத்தை நினைத்து கொள்க. அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணை நினைத்து கொள்ளலாம் இலக்கத்தை. அப்ப 1லிருந்து 9 வரையிலான இலக்கத்தில ஏதாவது ஒரு இலக்கத்தை நாங்கள் நினைத்து கொண்டால் இலகுவில விடை காண முடியும் என்பதால நாங்கள் 2 என்பதை நினைத்துக் கொள்வோம். அதனை இருமடங்கு ஆக்குக. அப்ப 4. அதிலிருந்து 2 கழிக்குக. அப்ப திரும்ப 2. இப்பொழுது 3 நாள் பெருக்குக. அப்ப 6. 6 நாள் வகுக்குக. 1. 2 கூட்டுக. அப்ப 3. இப்ப கேள்வி என்ன? கிடைக்கும் விடை முதலில் சிந்தித்த இலக்கத்திற்கு. சிந்தித்த இலக்கம் நாங்க நினைத்த இலக்கம் 2. 2 1 அதிகமாக இருக்கின்றது. இது பொருத்தமாக இருக்கின்றது. வேறு ஒரு எண்ணை நினைத்து பார்ப்போமே. சரி, 5 என நினைத்துக் கொள்வோமே. 5ஐ இருமடங்காக்கினால் 10. 10லிருந்து 2 கழித்தால் 8. 8ஐ 3 நாள் பெருக்கினால் 8 24. 24ல 6 போனால் 18. 18ஓட 2 கூட்டுக. இதுல 1 விட்டு தென்பொருட வகுக்குக. இல்லையோ, ஒரு இலக்கத்தை நினைத்துக்கொள்ள 5. இருமடங்காக்குக 10. அதிலிருந்து 2 கழிக்குக 8. அதனை இப்போது 3 நாள் பெருக்குக. 24. 6 நாள் வகுக்குக. 6 நாள் வகுக்க சொன்னால் 24 6ஆல் வகுத்தால் 4. அதனுடன் 2 கூட்டுக. கூட்டினால் இப்பொழுது எங்களுக்கு 6 விடை வருகின்றது. அப்ப முதல் நினைத்த எண்ணை விட 1 அதிகம் என்பதுதான் இங்கே 2லேயுமே பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப உமக்கு கிடைக்கும் விடை நீர் முதலில் சிந்தித்த எண்ணின் இலக்கத்துக்கு 1னால் கூடியது என்ப 2வது விடைதான் பொருத்தமானது. நன்றி.